வெல்கம் டு லேர்ன் அண்ட் லேர்ன் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் நம்ம ப்ரிப்போஷன் பார்த்துட்ருக்கோம். இதோட பார்ட் 1 வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்ட் 1 வேணுன்னா அதை பார்த்துட்டு பார்ட் 2 வாங்க. பார்ட் 2ல் நம்ம பின்னாடி இருக்க எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே பார்க்கலாம். பார்ட் 1ல் நான் கம்ப்ளீட்டாக ப்ரிப்போசிஷன்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா மேலே கார்ட்ஸ் தரேன், நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. Choose the most appropriate preposition from the brackets. We have been living in Chennai dash 8 years. என்ன வரும்னா we have been living in Chennai for 8 years. 8 வருடங்களாக நாங்கள் சென்னையில் வாழ்கிறோம். ஸோ ஃபார் தான் இங்கே கரெக்டாக வரும். Abdul has taken dash his father. Abdul has taken after his father. அப்துல் வந்து அவனுடைய அப்பாவை பார்த்து கொண்டான் அப்படின்னு தான் வரும். அட் வராது, இங்கே டேக்கன் ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ப்ரிப்போசிஷன். தேர்ட் ஒன் பாருங்கள். விமல் ஜென்ரலி கோஸ் டு ஹிஸ் ஒர்க் பிளேஸ் பை பஸ். அதாவது விமல் வந்து அவன் வேலை செய்கிற இடத்துக்கு எப்படி போவான் அப்படின்னா பஸ்ஸில் தான் போவான். பை பஸ் தான் கரெக்டாக வரும். ஆன் வராது. ஆன் வந்து நம்ம மேலே அப்படின்னு குறிப்பிடுறதுக்கு தான் ஆன் யூஸ் பண்ணுவோம். ஸோ எங்கே பை பஸ் தான் கரெக்டாக வரும். ஃபோர்த் ஒன் பாருங்கள். த கிரிக்கெட் பால் வாஸ் ஹிடன் அமாங் த லீவ்ஸ். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம் லீவ்ஸ் அப்படிங்கிறது எத்தனை அப்படிங்கிறது இங்கே இல்லவே இல்லை. லீவ்ஸ்னால் எவ்வளோ நம்பர் ஆஃப் லீவ்ஸ் வேணாலும் இருக்கலாம். இது டெஃபினட் கிடையாது. குறிப்பிட்டு இவ்வளோ தான் சொல்ல முடியாது. அப்படி குறிப்பிட்டு சொல்ல முடியாத எல்லாத்துக்கும் நம்ம அமாங் தான் யூஸ் பண்ணணும். குறிப்பிட்டு கரெக்டாக சொல்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம பிட்வீன் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள். மணி டிவைடட் ஹிஸ் டாய்ஸ் டேஷ் ஹிஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா அமாங் தான் வரும். ஏன்னா எத்தனை பிரதர்ஸ் எத்தனை சிஸ்டர்ஸ் அப்படின்னு கொடுக்கலாங்க. ஸோ மணி டிவைடட் ஹிஸ் டாய்ஸ் அமாங் ஹிஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இதுவே பார்த்தீங்கன்னா மணி டிவைடட் ஹிஸ் டாய்ஸ் டேஷ் ஹிஸ் பிரதர் அண்ட் சிஸ்டர் அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா சிங்குலரில் ஒரே ஒரு பிரதருக்கும் ஒரே ஒரு சிஸ்டருக்கும் தான் கொடுக்குறான்னு அர்த்தம். அப்போ நீங்கள் பிட்வீன் யூஸ் பண்ணலாம். இங்கே பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கனால எத்தனை பேர் இருக்காங்க நமக்கு தெரியாது, அது டெஃபினட்டாகவே இல்லை. அதனால் நம்ம அமாங் யூஸ் பண்ணுறோம் ப்ளூரலில் வரனால. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஐடென்டிஃபை த ப்ரிப்போசிஷன்ஸ் இன் த கிவன் சென்டென்சஸ் அண்ட் அண்டர்லைன் தெம். இப்போ கீழே சென்டென்சஸில் இருக்க ப்ரிப்போசிஷனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அண்டர்லைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ரியா borrowed a dress from me and lent it to her friend Mary. இதில் பார்த்தீங்கன்னா from அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன், அதே மாதிரி to அப்படிங்கிறதும் ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். when I moved back to the city. to அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். things had changed considerably. நான் அந்த சிட்டிக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் ஒரு சில விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுச்சு. இங்கே to தவிர எதுவும் ப்ரிப்போசிஷன் கிடையாது. தேர்டு பாருங்கள். த பர்க்லர் ஃபவுண்ட் த கீஸ் அண்டர் த பாட். அண்டர் கீழே அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். எங்கே அப்படின்னா இந்த பால்கனி. இன் அப்படிங்கிறதும் ப்ரிப்போசிஷன். ஃபோர்த் பாருங்கள். பிரபு வாஸ் ஹைடிங் பிஹைண்ட் த டோர். டோருக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தான் பிரபு. வென் ஹிஸ் சிஸ்டர் கேம் லுக்கிங் ஃபார் ஹெம். அவனோட தங்கச்சி வந்து அவனை பார்க்கணுன்னு வரப்போ அவன் டோருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தான். ஸோ இங்கே பிஹைண்டும் ஒரு ப்ரிப்போசிஷன், ஃபாரும் ஒரு ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட் பாருங்கள். மை டாக் சாட் ஆன் மை ஹேட். ஆன் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். அண்ட் ஸ்குவாஷ்ட் இட் இதில் எதுவும் இல்லை. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். கம்ப்ளீட் த பேசேஜ் பை ஃபில்லிங் இன் அப்ரோப்ரியேட் ப்ரிப்போசிஷன்ஸ் ஃப்ரம் த லிஸ்ட். இங்கே லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. வித், அவுட், டு, இன், ஃப்ரம், டியூரிங், ஆஃப், ஃபார், பை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சம் ப்ரிப்போசிஷன்ஸ் மே பி யூஸ்ட் மோர் தென் ஒன்ஸ். ஒரு தடவைக்கு மேலேயும் சில ப்ரிப்போசிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேசேஜில் பார்த்தீங்கன்னா வில்லுப்பாட்டு பற்றி தான் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. இப்போ பார்க்கலாம். இன் தமிழ்நாடு அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார்ம் ஆஃப் ரெசிடேஷன் நேம்டு வில்லுப்பாட்டு டெவலப்ட் இன் த 15th century. ஸோ இங்கே வந்து இன் வரும்.
வில்லுப்பாட்டு means bow song because a bow-shaped musical instrument with strong high-tension string. இதுதான் bow-shaped musical instrument with strong high-tension string. ஸோ இங்கே வந்து with வரும். is used வந்தாலே இங்கே என்ன வரும் அப்படின்னா for. used for placing it with an earthen pitcher. அதாவது அந்த மியூசிக்கை கொண்டு வரத்துக்காக அந்த ஸ்ட்ரிங் இருக்கு. It is believed that this narrative form was an invention by அரசு புலவர். The troupe gives its performance mostly during temple festivals. இங்கே during தான் வரும். ஏன்னா அந்த சமயத்தில் மட்டும்தான், கோயில் திருவிழாக்கள் போது மட்டும்தான் இந்த ட்ரூப் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. There are 7 to 8 persons in a troupe who form a kind of chorus. படிக்கும்போதே உங்களுக்கு கரெக்டாக ப்ரிப்போசிஷன் வந்துடும். 7லேருந்து 8 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த ட்ரூப் வந்து கோரஸ் பாடுவாங்க. தட் சப்போர்ட்ஸ் த மெயின் சிங்கர் நரேட்டர். அது வந்து அவங்க மெயினாக பாடுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கோரஸ் பாடுவாங்க. when the chief narrator sings, the chorus takes out. இந்த குரூப் வந்து என்ன பண்ணும், சீஃப் நரேட்டர் பாடினதுக்கப்புறம் இந்த கோரஸ் வந்து அதில் இருந்து takes out the refrain. எதிலிருந்து? from the song and repeats it in unison. நீங்கள் பார்த்துருப்பீங்க வில்லு பாட்டு பாடும்போது முதல் பாடுறவங்களோட இருந்து எடுத்து பின்னாடி இருக்கிறவங்க வந்து அதே மாதிரி யூனிஃபார்மாக பாடுவாங்க. The whole party sits in the ground and performs with a lot of gesticulation and facial expression to suit the narrative they have taken. அவங்க வந்து தரையில் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கெஸ்டிகுலேஷன் அண்ட் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனோட பாடுவாங்க. அதுதான் வந்து வித் அ லாட் ஆஃப் கெஸ்டிகுலேஷன் அண்ட் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன். த பேலட் ஸ்டைல் சாங்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஃப்ரம் த, எதிலிருந்து வருது அப்படின்னா ஃப்ரம் த ரூரல் டயலெக்ட் விச் அப்பீல்ஸ் டு த ஆடியன்ஸ் who sometimes join the troupe with suitable notes or words. ஸோ அவங்க வந்து ஒரு சில டயலெக்ட், ரூரலில் பேசுகிற டயலெக்ட்ஸ், அந்த வார்த்தைகளெல்லாம் எடுத்து ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி பாடுவாங்க அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து ஆடியன்ஸும் அதில் கலந்துக்குவாங்க. அவங்களோட வார்த்தைகளையும் சேர்த்து அவங்களும் அதில் கலந்துக்குவாங்க. அப்போ அங்கே வித் வரும். இப்போ அடுத்தது பார்க்கலாம். ஃப்ரேம் சென்டென்சஸ் யூஸிங் த ப்ரிப்போசிஷனல் வேர்ப்ஸ் கிவன் இன் த பாக்ஸ். ஃபஸ்ட் பாருங்கள், பெனிஃபிட் ஃப்ரம். The farmers expect to benefit from the government. கவர்மெண்ட் கிட்ட இருந்து farmers வந்து பெனிஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. The vice president stands in for the president when he is away. stands in எப்போ வரும் அப்படின்னா இவங்களுக்கு பதிலாக அவங்க நின்னாங்க அப்படிங்கும்போது தான் இந்த stands in வரும். ஸோ she stayed at home when her children were young. stayed at அப்படிங்கிறது எப்போ வரும்னா அவங்க வீட்டில் இருந்தாங்க அப்படிங்கும்போது stayed at. எப்போ அப்படின்னா அவங்க சில்ட்ரன் வந்து யங்காக இருக்கும்போது வீட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸை ஸ்டேட் யூஸ் பண்ணி எழுதலாம். ஃபோர்த் சென்டென்ஸ் பாருங்கள். த பிளேன் வென்ட் இன் டு அ நோஸ் டைவ். அந்த ஏரோப்ளேன் வந்து டைவ் அடிக்குது. அப்போ அதை வந்து நம்ம வென்ட் இன் டூன்னு போடுறோம். நம்ம கோ இன் டூ போடுறதுக்கும் வேறு மாதிரி சென்டென்ஸ் உபயோகிக்கலாம். இங்கே வென்ட் இன் டு, கோ இன் டு வென்ட் இன் டுன்னு எழுதலாம். வென்ட் இன் டு அ நோஸ் டைவ். நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரிப்பேர் ஃபார். ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபார் த IAS எக்ஸாமினேஷன். நீங்கள் தானாக எழுதுனாலும் ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபார் த ஆனுவல் எக்ஸாமினேஷன் எது வேணாலும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், 6th one, பே ஃபார். த ரயில் பாஸ் வில் பே ஃபார் இட் செல்ஃப் ஆஃப்டர் அபவுட் 2 trips. ஸோ 2 ட்ரிப்புக்கு அப்புறம் இந்த ரயில் பாஸ் வந்து தானாக வந்து அதுவே வந்து ரெனியூ ஆகிக்கும் ஆர் பே ஆகிக்கும் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு பே ஃபார். நெக்ஸ்ட் பாருங்கள், ரிலை ஆன். we cannot rely on others. rely on நம்ம அடுத்தவங்களையே சார்ந்து எப்போவுமே இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு rely on அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். we cannot rely on others. மற்றவங்களையே நம்ம சார்ந்து இருக்க முடியாது. அப்போ நெக்ஸ்ட் 8th பாருங்கள், she often joked about all the things that could go wrong. எதெல்லாம் தேவையில்லையோ தவறான விஷயமோ அதை பற்றி அடிக்கடி அவங்க ஜோக் பண்ணுவாங்க. நீங்கள் போட்டிருக்காங்க. or else நீங்கள் வந்து இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். she often joked about few cinemas. எது வேணாலும் நீங்கள்
ஓனாக ஃபார்ம் பண்ணி எழுதலாம். 9th ஒன் பாருங்கள். த கமிட்டி கன்சிஸ்ட் ஆஃப் 12 மெம்பர்ஸ். கமிட்டி அந்த கமிட்டியில் 12 மெம்பர்ஸ் இருக்காங்க, 12 பேர் இருக்காங்க. நீங்கள் வந்து நம்ம முதல்ல படித்ததுலேருந்து கூட எழுதலாம். அந்த வில்லுப்பாட்டு ட்ரூப் கன்சிஸ்ட் ஆஃப் 7 to 8 மெம்பர்ஸ், எது வேணாலும் எழுதலாம். கன்சிஸ்ட் ஆஃப் வந்து அந்த மாதிரி இடத்துல உபயோகப்படுத்துவாங்க. 10th பாருங்கள். த நர்ஸ் அட்டெண்டட் டு த பேஷண்ட். நர்ஸ் அட்டெண்டட்னா அவங்கள பார்த்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு அட்டெண்டட் டு வரும். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. கிவன் பிலோ இஸ் அ பிக்சர் ஆஃப் அ கார்னிவல். கம்ப்ளீட் த ஃபேக்சுவல் டிஸ்கிரிப்ஷன் பை ஃபில்லிங் இன் த பிளாங்க்ஸ் வித் அப்ரோப்ரியேட் ப்ரிப்போசிஷன்ஸ். ஸோ ஃபேர்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்னால் ஒரு கூட்டம் அல்லது வந்து திருவிழாக்கள் வந்து இன்றியமையாதது, இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு. தே ஆர் அன் எக்ஸலண்ட் பிளாட்ஃபார்ம் டு ப்ரமோட் அண்ட் ப்ரிசர்வ் த வைப்ரண்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் த தமிழ்ஸ். இது வந்து ஒரு விதமான கலை, அவங்கவுங்களுடைய கல்ச்சரை வந்து எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். அ திருவிழா இஸ் அ சோர்ஸ் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் அண்ட் த்ரில் ஃபார் வில்லேஜஸ். திருவிழா வந்து நமக்கு எப்போவுமே தெரியும், அது வந்து வந்தாலே நம்மளுக்கு ரொம்ப நம்ம வந்து சந்தோஷப்படுவோம், எக்ஸைட் ஆகிடுவோம் இல்லையா. த வில்லேஜ் த்ரூ ஃபேர் வியர்ஸ் அ ஃபெஸ்டிவ் லுக் ஆஸ் த ஓப்பன் ஸ்பேசஸ் ஆர் கிளீன்ட், ஸ்ப்ரூஸ்ட் அப் அண்ட் டெக்கரேட்டட் வித் கலர்ஃபுல் ஸ்ட்ரீமர்ஸ். டெக்கரேட்டட் வரும்போது நம்ம என்ன போட்டுக்கலாம், வித் வரும் இல்லையா. டெக்கரேட்டட் வித் எதை வச்சு, கலர்ஃபுல் ஸ்ட்ரீமர்ஸ், அந்த பேப்பர்ஸ்லாம் கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் சொல்கிறாங்க. பீப்புள் throng the premises to catch glimpse of their village deity on a magnificently decorated chariot and pay their respects. There is a big crowd at the food stalls that serve free piping hot சர்க்கரை பொங்கல், லெமன் ரைஸ் அண்ட் கர்ட் ரைஸ். இதில் பார்த்தீங்கன்னா பீப்புள் த்ராங் த ப்ரெமிசஸ் டு கேட்ச் அ கிளிம்ஸ். நம்ம வந்து அப்படி ஃபெஸ்டிவல் வந்துச்சு அப்படின்னா நம்ம கடவுள் சிலைகள் வந்து வரும்போது நம்ம நின்று பார்ப்போம் இல்லையா. கேட்ச் அ கிளிம்ஸ் அப்படின்னா எப்படியாவது பார்த்துடணுங்கிறக்காக. ஸோ டு கேட்ச் அ கிளிம்ஸ் ஆஃப் தேர் வில்லேஜ் டயட்டி, அந்த கிராமத்துடைய கடவுள் இருக்காங்க இல்லையா, ஆஃப் தேர் வில்லேஜ் டயட்டி. எங்கே அந்த வில்லேஜ் டயட்டி இருக்குது? ஆன் அ மேக்னிஃபிஷன்ட்லி டெக்கரேட்டட் சேரியட். சேரியட் அப்படின்னா தேர். ஸோ நல்லா மேக்னிஃபிஷனாக நல்லா டெக்கரேட் பண்ண சேரியட்டில். அப்போ எங்கே அப்படின்னா ஆன, அந்த தேருக்கு மேலே தான் வந்து அந்த கடவுளோட சிலை வச்சுருப்பாங்கள்ல. ஸோ இப்போ ஆன், மேலே அப்படிங்கிறதுக்கு ஆன். அண்ட் பே தேர் ரெஸ்பெக்ட்ஸ். ஸோ கும்பிடுறாங்க. தெர் இஸ் அ பிக் க்ரௌட் அட் த ஃபுட் ஸ்டால்ஸ். எங்கே வந்து ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்கோ, எங்கே வந்து உணவு வழங்குறாங்களோ அந்த இடத்துல அப்படின்னா அட்டு வரும் இங்கே. ஸோ ஃப்ரீ பைப்பிங், ஹாட் சக்கரை பொங்கல், லெமன் ரைஸ் அண்ட் கர்ட் ரைஸ். ஓகேங்களா. பீப்புள் ஃப்ரம் நியர்பை வில்லேஜஸ், சுற்று வட்டார கிராமம் சொல்லுவோம் இல்லையா, ஃப்ரம் நியர்பை வில்லேஜஸ் அண்ட் டவுன்ஸ் டிஸ்பிளே தயர் வேர்ஸ் அட்ராக்டிவ்லி அண்ட் கால் அவுட் லவுட்லி அட் த பீப்புள் டு பை தயர் வேர்ஸ். அங்கே வந்து கடை போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க பீப்புளை கூப்பிடுவாங்க. ஸோ லவுடாக கூப்பிடுவாங்க, வாங்க வாங்க இங்கே அப்படின்னு சொல்லி லவுட்லி அட் த பீப்புள். யாரை பார்த்து கூப்பிட்றாங்க? அட் த பீப்புள். எதுக்காக? டு பை தயர் வேர்ஸ். காட்டன் கேண்டி, கட் ரா மேங்கோஸ், ஸ்மூதட் இன். எதில் வந்து அந்த காட்டன் கேண்டிலாம் வந்து ஸ்மூதட் பண்ணியிருப்பாங்க? இன் சால்ட் அண்ட் சில்லி பவுடர், பாயில் கிரவுண்ட் நட்ஸ், முறுக்கு, ஸ்வீட்ஸ், பட்டர் மில்க் எக்ஸெட்ரா ஆர் சோல்ட். Men, women, grandmas, grandpas and little children dressed in their best clothes. எல்லாருமே நல்ல துணிகளை உடுத்திருப்பாங்க. Enjoy the திருவிழா greatly. You can hear shrieks of யாரோட? happy children. நிறைய குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. enjoying the rides on Ferris wheels and carousels. elders looking at each other. லுக்கிங் வந்தாலே இங்கே அட் வரும். லுக்கிங் அட் each other with smiles on their faces. பெரியவங்கள்லாம் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்குவாங்க, ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. the entire day is spent in fun and gaiety. all the village people, irrespective of their age, look forward to the திருவிழா every year. எப்போவுமே அந்த திருவிழாவுக்கு வரணும்னு நினைப்பாங்க. irrespective of their, எல்லாருமே வந்து பார்க்காம அந்த திருவிழாவுக்கு வரணும்னு நினைப்பாங்க. அப்போ இங்கே வந்து டு வரும்.
இப்போ உங்களுக்கு ப்ரிப்போசிஷன் எல்லாமே நல்லா புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிசால்வ் பண்ணுறேன். இதே மாதிரி அடுத்தடுத்த கிராமர் பார்ட் எல்லாமே நான் இதில் போடுவேன். ஸோ மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா நீங்கள் பெல் பட்டனையும் கூடவே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கிராமரில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.